உலகெங்கும் இருந்து எங்களுக்கு மிகப்பெரிய பேராதரவு கொடுத்து வரும் ஜோதிடம் டாக்ஸ் தமிழ் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. தற்போது நம்ம என்ன விஷயம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, 2026 ஏப்ரல் மாதத்தில் உங்களுடைய ராசிக்கான எதிர்கால பலன்கள் எப்படி இருக்க போகுது, நீங்கள் என்னென்ன விஷயங்களை இந்த மாதம் செய்யலாம், எந்தெந்த விஷயங்களை செய்யும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத மிக துல்லியமாக நவ கிரகங்களுடைய செயல்பாடுகளை வைத்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா, பொதுவாகவே மாத பலன் அப்படின்னு எடுத்தாலே சூரியனை மையமாக கொண்டு தான் நம்ம பார்ப்போம். ஸோ அப்படி பார்க்கும்போது சூரிய பகவான் மற்றும் மற்ற கிரகங்களுடைய செயல்பாடுகள் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்குது, அப்போ நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் தாராளமாக செய்யலாம் அப்படிங்கிற பற்றி நம்ம துல்லியமாக கணக்கிட்டு உங்கள்கிட்ட சொல்ல வந்திருக்கேன். ஸோ இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட உங்கள் லைஃப்பில் ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட் உறுதியாக உண்டுங்கிறத பார்க்குறோம். ஸோ வீடியோ முழுமையாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கும்ப ராசி அன்பர்களுக்கு ஏப்ரல் மாதத்தில் கோச்சார கிரகங்கள் கொடுக்க போகின்ற நன்மைகள் என்ன? கிட்டத்தட்ட ஒரு 2.5 வருட காலமாக நிறைய டிப்ரெஷன், கடின முயற்சி எடுத்தும் செயல்படுத்த முடியலை, என்ன பண்ணனே தெரியல அப்படிங்கிற மிகப்பெரிய குழப்பத்தில் இருக்கிற உங்களுடைய லைஃப்பில் ஒரு நிதானமான முடிவெடுத்து, தெளிவான ஒரு முடிவெடுத்து நீங்கள் வெற்றி பெறக்கூடிய முதல் படி அப்படின்னு எடுத்துக்கலாம். நிறைய விஷயங்கள், நிறைய ஏமாற்றங்கள், நிறைய குழப்பங்களை மட்டுமே சந்தித்து வந்த உங்களுடைய வாழ்க்கை இனிமேல் தெளிவான முடிவுகள் மூலமாக தீர்க்கமான ஒரு ரிசல்ட் கிடைக்கக்கூடிய தன்மையில் கிரகநிலைகள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சாதகமாக இருக்க போகுது. புதிய புதிய முயற்சிகள் இந்த வட்டம் கரெக்டாக எடுக்க போகிறீங்க. உங்களுடைய புதிய நட்பு, புதிய அன்பு, புதிய பாசம், புதிய அக்கறை என்று எல்லா விதமான ஒரு நல்ல விஷயங்கள் புதுமையான முறையில் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணம் தான் இந்த ஏப்ரல் மாதம் தொடக்கம். அதே போல் உங்களை விட்டு பிரிந்து உங்களை காயப்படுத்துகிற, உங்களை கஷ்டப்படுத்துகிற உறவுகள் மீண்டும் புதுமையாக தேடி வருவாங்க. உங்களுடைய உண்மையான தன்மையை புரிஞ்சுக்கிடுவாங்க. இவனால் நீங்கள் அவங்கள புரிய வைக்க பல போராட்டம் பண்ணிட்டீங்க. மன போராட்டம், பண போராட்டம். ஸோ போராட்டத்துக்கு பஞ்சம் இல்லைங்கிற மாதிரி தான் உங்கள் லைஃப்பில் அவ்வளோ போராட்டத்தை சந்திச்சிங்க. ஸோ அதெல்லாம் நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு அற்புதமான தருணம் இந்த ஏப்ரல் மாதம் அப்படிங்கிறது உண்மை. அதேபோல் நம்முடைய கும்பராசி அன்பர்களுடைய குடும்ப வாழ்க்கையில் உள்ள கருத்து வேறுபாடுகள் சரியாகும். கணவன் மனைவி ஒற்றுமை நல்லாயிருக்கும். அதே போல் காதலர்களுடைய வாழ்க்கையில், அதாவது கும்பராசிக்காரங்க காதலில் இப்போ ரொம்ப சிக்கி தவிச்சிங்க. ஸோ இனிமேல் காதலில் ஒரு வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள்லாம் உண்டு. அதுபோல் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய பாக்கியம், சாத்தியம் உறுதியாக கிரக ரீதியாக ஏற்பட போகுது. அதேபோல் வெளிநாடு போகலாம், வெளி மாநிலம் போகலாம் அப்படிங்கிற ஆசைப்படுற நம்மளுடைய கும்பராசிக்காரங்க உறுதியாக ஒரு இன்ப சுற்றுலா கூட போகக்கூடிய பாக்கியம் உண்டு. அந்த அளவுக்கு கிரக நிலைகள் சாதகமான சூழ்நிலையை உருவாக்குது. ஸோ பக்கத்து ஊருக்காக சுற்றி பார்த்து வருவோம் அப்படிம்பாங்கள்ல. ஸோ அந்த அளவுக்கு குடும்ப உறுப்பினர்களை கூட்டிட்டு கொஞ்சம் மனசு ரிலாக்ஸ்காண்டி ஒரு சுற்றுலா போயிட்டு வரணும்னு ஆசைப்பட்டால் கூட இந்த காலகட்டம் உங்களுக்கு கிரக நிலைகள் ரொம்ப ரொம்ப சாதகமாக இருக்குது. அதேபோல் தங்க நகை வாங்குறது, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய அமைப்பெலாம் கிரக ரீதியாக சாதகமாக இருக்கிறது. இதில் பார்த்திங்கன்னா, உங்களுடைய சகோதர சகோதரிகளுடைய நல்ல விஷயத்துக்காக, அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்க பட்ட கஷ்டத்துக்கு, அவங்க ஒரு மன அழுத்தத்தில் இருந்த நிலையில் உங்கள் ஜாதக ரீதியாக பார்க்கும்போது உங்கள் ராசியின் அடிப்படையில் அவங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம், இல்லை உங்களுக்கு ஏதாவது அழுத்தத்தையும் கஷ்டத்தையும் கூட பிறந்த உறவுகள் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, அவங்க உங்களை புரிஞ்சிக்கிறவே இல்லைன்னு சொல்லி வருத்தப்பட்டீங்கன்னா, இந்த கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஏப்ரல் மாதம் 15ஆம் தேதியிலேருந்து உறுதியாக அந்த உறவுகள் உங்களை புரிந்து கொண்டு உங்கள் மேலே இன்னும் கொஞ்சம் அக்கறை காட்டி அவங்களும் நன்மையாக இருக்க போகிறாங்க. உங்களுக்கும் நல்லதே செய்யக்கூடிய பாக்கியம் உண்டு. நம்மளுடைய கும்பராசியில் பிறந்த சொந்த தொழில் செய்யக்கூடிய நபர்கள் தொழிலில் அதிக கவனம் செலுத்துறது, பார்ட்னர்ஷிப் விஷயங்களை பண்ணுறீங்கன்னா ரொம்ப ரொம்ப கவனம் செலுத்துறது உங்களுக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா எக்காரணத்தை கொண்டும் அவங்கள முழுமையாக நம்பி
அவங்க பார்த்துக்குருவாங்க, அவங்க செஞ்சுக்கிருவாங்கன்னு சொல்லி எக்காரணத்தை கொண்டு முடிவு எடுத்துடக்கூடாது. ஏன்னா, சில தடுமாற்றத்தை கிரக ரீதியா குடுத்துருவாங்க. ஓகேவா? ஸோ உங்களுடைய சிந்தனை, உங்களுடைய செயல்பாடு, உங்களுடைய எதிர்காலம் எல்லாமே இந்த மாதம் அடுத்த கட்ட ஒரு ஸ்டெப் வச்சு போகக்கூடிய ஒரு வாய்ப்பு. அத நீங்க பயன்படுத்திறணும். மத்தவங்ககிட்ட திரும்பியும் திரும்பியும் உங்களோட லைஃப்ப மத்தவங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு, திரும்பியும் யோசிச்சுட்டு இருக்கக்கூடாது. ஓகேவா? ஸோ கலைத்துறையில உள்ள கும்பராசி அன்பர்கள் உறுதியாக இந்த மாதத்தில ஒரு சிறந்த பேரும், புகழும், அந்தஸ்தும் பெறக்கூடிய பாக்கியம் உண்டு. குடும்ப பெண்களுக்கு இந்த மாதம் ஒரு ஒற்றுமை, ஒரு சந்தோஷம், ஒரு நிலையான தன்மை, அதேபோல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அங்கீகாரம் பெறக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக இந்த ஏப்ரல் மாதம் ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக கும்பராசி அன்பர்களுக்கு இருக்கப் போகிறது என்பது நிதர்சனமான உண்மை. நேயர்களே, தற்போது வரை நீங்கள் பார்த்த விஷயங்கள் அனைத்துமே ஏப்ரல் மாதத்துக்குரிய உங்களுடைய ராசிக்கான பொது பலன். இந்த பொது பலன் வந்து அப்படியே லைஃப் ஸ்டைலுக்குள்ளே உள்ளே வந்துருமா? அப்படியே ஒரு டோட்டல் சேஞ்ச் பண்ணிடுமானா, கண்டிப்பாக பண்ணும். அது எத்தனை சதவீதம் பண்ணுங்கிறது தான் முக்கியம். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா, உங்கள் லைஃப்பில் ஒரு 20லேருந்து 30% ஒரு கட்டாயமாக ஒரு சேஞ்சஸ் உண்டு. அதை தாண்டி உங்கள் லைஃபோடைய கேள்விகள்னு சொல்லி ஒரு லிஸ்ட்டு வச்சுருப்பீங்க. வேலை, தொழில், கணவன் மனைவி ஒற்றுமை, பொருளாதார ஒரு நிலை, அந்தஸ்து, அதே போல் வந்து காதல் அப்படின்னு எக்ஸட்ரா 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 நிறைய வச்சுருக்கலாம். மேபி எத்தனை கேள்விகள் இருந்தாலும் அந்த கேள்விகளுக்கான துல்லியமான எதிர்காலம் சம்மந்தப்பட்ட, அதுபோல் கடந்த காலம் சம்மந்தப்பட்ட கிரக ரீதியான செயல்பாடுகள், தசாபுத்தி ரீதியான செயல்பாடுகளை தெளிவாக தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டா, நீங்கள் செய்ய வேண்டியது கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, மாதம், வருடம், நேரம், பிறந்த ஊர், தற்போது எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க, எந்த நாட்டிலேருந்து பேசுகிறீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எனக்கு அனுப்பிவிடுங்க. நீங்கள் அனுப்பிவிட்ட பிறகு உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் டைம் கொடுக்கப்படும். அந்த நேரத்தில் உங்களுடைய சுய ஜாதக ரீதியாக தற்போது நடக்கும் தசாபுத்தி, உங்களுடைய லக்ன ரீதியாக உங்களுக்கு கோச்சார கிரகங்கள் அமைப்பு ப்ளஸ் உங்கள் சுய ஜாதக அமைப்பு, கிரக சேர்க்கை, இதெல்லாம் வந்து செக் பண்ணிவிட்டு நீங்கள் கேட்குற கேள்விகளுக்கு மிக துல்லியமாக இறைவனுடைய அருளால் உங்களுக்கு பலன் சொல்ல முடியுங்கிறது நிதர்சனமான உண்மை. இதை தாண்டி சில அன்பர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா, தன்னுடைய டேட் ஆஃப் பர்த் டைம் எதுவுமே தெரியல, தன்னுடைய பேரும் வயது மட்டும்தான் தெரியும்னு நிறைய பேர் கால் பண்ணி கேட்குறாங்க. ஸோ அப்படிப்பட்ட கேள்விகளுக்குமே உங்களுடைய எதிர்காலம் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு நம்ம வந்து பிரஷ்னம் என்ற மிகப்பெரிய ஜோதிட கருவி மூலமாக உங்களுடைய எதிர்காலத்தை கணிக்க முடியுங்கிறத இந்த வீடியோ மூலமாக தெரிவிச்சுக்கிறேன். ஓகேவா? ஸோ அப்படி தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்படுற நம்மளுடைய அன்பர்கள் என்ன பண்ணுங்கள், உங்களோட டீட்டெயில்ஸை எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க. உங்களுடைய அத்தனை விதமான கேள்விகளுக்கும் துல்லியமாக பலன் சொல்லி உங்களுக்கு என்ன விஷயம் பண்ணணும், நீங்கள் என்ன வழிபாடு பண்ணணும், அல்லது என்ன பரிகார முறைகளை மேற்கொள்ளலாம், உங்களுக்கு பூஜ்ய முறைகள் ஒரு சரி செய்து உங்களுடைய தடுமாற்றத்தையோ ஒரு ஏமாற்றத்தையோ சரி செய்ய முடியுமாங்கிறத நான் உங்களுக்கு உறுதியாக குறிப்பிட்றேன். ஓகேவா? ஸோ இதை தவிர்த்து இன்னொரு விஷயம் என்னென்னா, யார் யாருக்கெல்லாம் ஜோதிடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என ஆர்வம் இருக்கிறதோ, நீங்கள் வந்து உங்களுடைய வீட்டில் இருந்து, உங்களுடைய அலுவலகத்தில் இருந்து, நீங்கள் எந்த நாட்டில் இருக்கீங்களோ அங்கேருந்தே என்ன பண்ணலாம், அடிப்படை ஜோதிட வகுப்பில் கலந்து கொள்ளலாம். நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம், உங்கள் டீட்டெயில்ஸை வந்து எனக்கு அனுப்பிவிட்டுட்டு, ஜோதிட கிளாஸில் கலந்து கொள்ள ஆசைப்பட்றேன்னு சொல்லி அனுப்பிவிட்டிங்கன்னா, கிளாஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் அனுப்பப்படும். விருப்பப்படுறவங்க என்ன பண்ணலாம், ஜோதிடம் கற்றுக்கொள்ளலாங்கிறது என்னுடைய கருத்து. ஸோ வாய்ப்பு வேணும்னு நினைக்கிறவங்க பயன்படுத்திக்கோங்க. ஓகேவா? மேலும் அடுத்த மாத பலன்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களை உங்களை சந்திக்கும் வரை தற்போது விடைபெறுகிறேன். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. நன்றி, வணக்கம்.